இதன் மூலமாக செங்கல் நகரம் சேர்ந்து ஆட்சிப்பட்டு கோலாந்தாண்டல் மண்மலை தோக்கவாடி ஆகிய பகுதியில் உள்ள கிராமங்களை உள்ளடக்கியிருக்கிற ஏறத்தாழ 1.5 லட்சம் மக்கள் பயன்படுகிற அளவுக்கு இந்த புறவழிச்சாலை இங்கே அமைக்கப்படுகிறது. இதன் மூலமாக வேலூருக்கு, காஞ்சிபுரத்துக்கு, ஆரணிக்கு, வந்தவாசி போன்ற பகுதிகளுக்கு போய்வதற்கும் இந்த பகுதியில் கோயம்புத்தூர், சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற பெங்களூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் மக்களுக்கு சாலையின் மூலமாக ஒரு வசதி ஏற்படும். பொதுவாக நம்முடைய செங்கம் நகரம் என்பது ஏறத்தாழ ஒரு நெரிசலான நகரம் நம்முடைய மாவட்டத்திலேயே. ஏன்னா அது ஒரு பழமையான தாலுக்கா செங்கம் தாலுக்கா. நான் எப்பொழுதும் சொல்லுது, நானே ஒரு காலத்தில் செங்கம் தாலுக்காக்காரன், நானே நம்ம தாலுக்கா பேசிய காலங்கள்லாம் உண்டு. செங்கத்துக்கு வந்து மணிக்கணக்காக தட்டி கட்டில் உட்கார்ந்தவங்களாம் நானும் ஒரு காலத்தில் வந்து நான் எப்பொழுதும் நகைச்சுவைக்காக உண்மையாக சொல்லியிருப்பேன். தாலுகா ஆஃபீஸ் முன்னால் முருகதாசர் ஓட்டு வந்தது. அந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு சோறு போவோம். அந்த 5 ரூபாய் சோத்தை வாங்கி தடுத்து சர்டிஃபிகேட் வாங்கி போகிற காலங்கள்லாம் செகத்துக்கு வந்தால் வரும். ஆனால் அன்னைக்கே நகரத்தில் நெரிசல் இல்லை. அன்றைக்கே நான் சொல்றது கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு மேலே செங்கல் வந்து நெரிசலான இருக்குது. அதனால இந்த ஆட்சி வந்த உடனேயே தன்னை மூப்பே அலி அவர்கள் எண்ணத்துல கடிதம் கொடுத்து இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார். ஏன்னா செங்கத்தோட நெரிசல் மூப்பே கீழி பழக்கத்துக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். ஆனால் தொகுதி எம்எல்ஏ இல்லையா, நாட்டு மக்களுக்கு நாளைக்கு வந்து நின்று இந்த புறவழிச்சாலை போட்டது யார் தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா கிழக தந்தார் சொல்லுவாங்க. எங்க எம்எல்ஏ தான் போட்டார், அவர் தான் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அதுக்காக அவர் தொடர்ந்து இடத்துல வலியுறுத்தினாங்க. அந்த வகையில் தான் இந்த புறவழிச்சாலை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற இந்த அன்பண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பணம் நிதியை ஒதுக்கி கொடுத்து இந்த சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்ததாரர்கள் சொல்றீங்கன்னா நீங்க சீக்கிரம் விரைந்து இந்த சாலைகளை போட்டு தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அதனால ஒப்பந்ததாரர்கள் இருந்து வேலை செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் ஏற்கனவே தமிழ்நாடு முழுதும் ஒப்பந்தங்கள்லாம் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், தரமாக பணியாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரர். நான் சொல்றேன், சில பேர் நம்மளும் சொல்லுவாங்க, சில பேர் நம்மளுக்கு கூட கொடுத்துருக்கலாம்னு. அப்படிலாம் சட்டத்தில் இல்லை. ஒப்பந்த ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட பிரகாரம் தான் கொடுக்க முடியும். அதில் நாங்கள் வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன்லாம் பார்ப்போம். தகுதிக்குதா, ஏற்கனவே என்ன சாலை போட்டிருக்கிறார், உருப்படியாக சாலை போட்டிருக்கிறாரா, பேத்துக்கால சாலை போட்டிருக்கிறாரா, உறுதியான சாலை போட்டிருக்கிறாரா, 5 வருஷத்துக்கு சாலை போட்டு 6 வருஷம் 7 வருஷம் கூட அந்த சாலையை பயன்படுத்தணும். அது மாதிரி சாலை போட்டிருக்கிறான்னு பார்த்தேன். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஒப்பந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த சாலையை இந்த ஒப்பந்ததாரர் செயல்பட இருக்கிறார். எனவே அந்த ஒப்பந்ததாரர் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஒப்பந்த காலத்திற்கு முன்னாலேயே இந்த சாலையை சிறப்பான அழுத்தமான பலரும் பாராட்டுகின்ற சாலையை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இதனை ஒட்டி இன்னொரு நிகழ்வும் இதில் நடைபெறுகிறது. அதாவது இவருடைய தொகுதி தண்டராம்பட்டு வேலு. ஒரு காலத்துல தண்டராம்பட்டு வேலு என்ன சொல்லுவாங்க, இப்ப அதெல்லாம் போயிட்டு தண்டராம்பட்டு அவங்க எடுத்துக்கிட்டு. அதனால இப்ப அந்த தண்டராம்பட்டுக்கு வந்து புறவழிச்சாலை அமைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை. ஏன்னா 4 வழிச்சாலையாக இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு பணம் ஒதுக்கி கொண்டிருந்த நேரத்தில் ராதாபுரம் முதல் கீழ்ராவந்தவாடி வரைக்கும் தவணை அல்லாமல் அது போவதற்காக 45 கோடி ரூபாய் செலவில் 4.5 கிலோமீட்டர்ல தண்டராம்பட்டு ராதாபுரம் கீழ்ராவந்தவாடி அந்த பகுதியில் ஏறத்தாழ 80,000 மக்கள் பயன்படுவதற்கு அந்த புறவழிச்சாலை வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணமும் தம்பி மூப்பே கிரிதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த 2 சாலைகள் செங்கத்தை விட தாலிப்பாடி எத்தனை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ரொம்ப நெரிசல் ஆச்சு. அங்கு ஒரு புறவழிச்சாலை வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு இப்ப நிதித்துறையில அந்த
அது நில எடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற. ஆனால் நில எடுப்பு பணி முடிஞ்ச உடனேயே அதுக்கு திட்ட மதிப்பீடுலாம் தயார் செய்யப்பட்டு நிதித்துறைக்கு சென்று அந்த காரைப்பாடியில் இருக்கிற முத்துமாரா, நம்முடைய சவுந்தர், உங்களுடைய மன நிறைவடை இருக்கிறவர்களுக்கு அந்த தானிப்பாடி புறவழிச்சாலையும் போடப்படும் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே நேரத்தில் அடியன் என்னுடைய கோரிக்கையை இந்த மேடையில் நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். இப்போ என்னுடைய தொகுதியாக இருக்கிற நம்முடைய ராதாபுரம், இந்த ராதாபுரத்துக்கு வந்து முன்னால் கீழ்சிறுப்பாக்கம் மேல் சிறுப்பாக்கம் இருக்குது. இந்த கீழ்சிறுப்பாக்கம் மேல் சிறுப்பாக்கம் பார்த்தீங்கன்னா எல்வெடியில் இருக்கும், நிறைய விபத்துலாம் இருக்கும். அதனால் அங்கே ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. கீழ்சிறுப்பாக்கம் முதல் மேல் சிறுப்பாக்கம் வரை 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த சாலையும் அமைப்பதற்குரிய நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. நெடுஞ்சாலைத்துறைக்கு நான் நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஏன் துறை. அதனால் அதற்காக திட்டமிடப்பட்டு இங்கேயே அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கலாம். அமைச்சருடைய காலத்தையும் நேரத்தையும் தெரிஞ்சு எனக்கு இருக்கிற வேலைப்பணியை கருதி இங்கேயே இதை போட்டுடலாம் அப்படின்னு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்வதற்காக தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கும் அதே போன்ற முரளி அவர்களுக்கும் ஞானவேலுக்கும் இந்த நேரத்தில் என் பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதே போன்று அதை தொடர்ந்து இன்றைக்கு அதை போடுவதன் மூலமாக அரூர், சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு போகிற வாகனங்கள் விரைந்து செல்வதற்கு அது வழிகோலி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் என்பது 8 தொகுதியை உள்ளடக்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 8 தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டி போட்டு எல்லாருமே தன்னுடைய தொகுதியை வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்கு பெரும் முயற்சியில் எடுக்கிறார்கள். அமைச்சராக இருக்கிற இடத்துல மனு கொடுக்கிறார்கள், சட்டமன்றத்தில் கேள்வி கணையாக கேட்பார்கள். அது நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது மாட்டுக்கு தாராளமாக கேட்பாங்க. நம்ம பிச்சாண்டி தாராளமாக விட்டுருவார். அத்தனை கேள்வி கேட்பாங்க. என்ன அவ்வளோ அதிகமான கேள்வி எனக்கு தெரிஞ்சு நெடுஞ்சாலைத்துறைக்கு தான் அதிகமான கேள்வியே இருக்கும் எப்பொழுதும். ஆனால் அப்படி கேட்பதில்லை. உங்கள் எம்எல்ஏ ரொம்ப சாமர்த்தியக்காரர் எப்பொழுதும். என்ன காரணம்னா அவர் வந்து பதில் சொல்லியாகணும். நம்ம ரமேஷுக்கு, மாதிரி மனோகரனுக்கு, சாதிரி பாட்சாவுக்கு, பிரபாகரனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியவர். ஏன்னா அவங்க இவரோட எல்லாம் தனி காட்டக்கூடிய சாதாரண ஆளும் கிடையாது. அவங்க மேற்கத்தே பெரிய விஷயம். அதனால் அவங்க கொடுக்குற அழுத்தம் இவர் அங்கே வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கணையாக தான் கேட்பார். அப்படி கேள்வி கணையாக கேட்ட வகையில் நம்முடைய செங்கல் தொகுதியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என்னுடைய அன்பண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த தாய்மனத்தால் ஒதுக்கப்பட்ட பணம் இந்த தொகுதியில் மட்டும் 395 கோடி ரூபாய் மதிப்பிட்ட 115 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளை அகலப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, சிறுபாலங்கள் கட்டுவது, மழைநீர் வடிகால் தடுப்பு சுவர் கட்டுற பணிகள் 395 கோடி ரூபாய் செலவு பண்ணுகிறார். திருவண்ணாமலை தொகுதிக்கு தான் இல்லப்பா. கணக்கு பார்த்தா திருவண்ணாமலை தொகுதியை கட்டுறாங்க. மந்திரி நான் ஆனால் கம்மியாக செங்கத்தில் பார்த்தா இவ்வளவு நம்ம துறையின் சார்பாக செலவு செஞ்சிருக்கோம். இதோடு மட்டுமல்ல, பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊராட்சி ஒன்றிய சாலைகளை நீங்கள் கொஞ்சம் தரமாக போடுறதாலும் நெடுஞ்சாலைத்துறைக்கு எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய செங்கல் தொகுதியில் 82 கிலோமீட்டர் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை இன்றைக்கு இதர சாலைகளாக 90 கோடி ரூபாய் தனியாக மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் இன்றைக்கு தரமாக ஒன்றியத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த பாலங்கள் கட்டுவது என்பதே ஒரு வகையான பெரும்பான்மையான கிராம பகுதியில் தரப்பாலங்கள்லாம் இருக்குது. மழை காலங்கள் வந்தால் ஓடைகளிலே அல்லது சிற்றோடைகளிலே சிறு ஆறுகளிலே இந்த தரைப்பாலம் இருக்கிற பொழுது 15 நாள் 20 நாளைக்கு தண்ணி வந்துடுது. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு பசங்க போக முடியல, கல்லூரிக்கு மாணவர்கள் போக முடியல. விவசாய பொருட்களுடைய உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருள் சந்தைப்படுத்த முடியறதில்லை. திருவண்ணாமலைக்கு மார்க்கெட்டுக்கு போக முடியல, மண்டிக்கு
போக முடியாத நிலை இருக்கிறது. அதனால வந்து தரைப்பாலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எனக்கு ஒரு ஆணையிட்டார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆணைகளை ஏற்று இந்த தரைப்பாலங்களை ஏறத்தாழ 1200க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் இருந்தது. அதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் அதை கட்டி கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தா கூட நம்முடைய செங்கல் பகுதியில் 18 உயர்மட்ட பாலங்கள் தரப்பாலங்களை 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. இது அன்னில் 2.50 கோடி மதிப்பீட்டில் சாலை பாதுகாப்பு பணிகளும் மேற்கொண்டிருக்கிறோம். 7 கோடி மதிப்பீட்டில் தோப்பவாடை கீழ்கொள்ளில் திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்கப்படுகிறது. அதன்படி செங்கம் நகருக்கு புறவழிச்சாலை அமைத்த ரூபாய் 34 கோடி மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைக்கப்படும். தன்றாம்பட்டு புறவழிச்சாலை 45 கோடி மதிப்பீடும், கீழ்சிற்பாக்கம் மற்றும் மேற்சிற்பாக்கம் புறவழிச்சாலை ரூபாய் 11 கோடி மதிப்பீட்டுமான பணிகள் அமைச்சர் வந்திருக்கிறதால் பெண்களை அழைக்கப்படும் நிறுவனத்தை வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. கலைஞர் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.